அனைவரும் மௌனமாக நற்கருணை ஆண்டவரை உற்றுவோம். இந்த நற்கருணை ஆண்டவர் இறைவனிடமிருந்து வந்தவர். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 40 முதல் 53 வரை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனிடமிருந்து வந்தவர் என்று கூறுகிறார். ஆனால் இதை அரைகுறை விசுவாசம் கொண்ட நபர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வெளிப்புற அடையாளத்தை மட்டுமே வைத்து எடை போடும் மனிதர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியும். இயேசு இறைமகன் என்பதை உணர முடியாமல் அவருடைய வெளிப்புற தோற்றத்தை வைத்து, அவர் வருகின்ற இடத்தை வைத்து இவர் இறைமகனாக இருக்க மாட்டார் என்று ஒரு சிலர் பேசியதை இந்த யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனங்கள் 40 முதல் 53 இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் உணர்ந்து அந்த இறைவனிடம் ஜெபிக்கும் பொழுது நாம் இழந்த அனைத்தையுமே இறைவன் நமக்கு மீட்டு தருகின்றார். வாழ்வே எழுந்திருந்தாலும் இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு அதை பெற்றுத் தருகிறார். ஆழ்ந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். இந்த நற்கருணை ஆண்டவரை போற்றி புகழ பாடலை பாடி பாடலின் வழியாக நற்கருணை ஆண்டவரை போற்றுகிறோம்.
நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா, ஊற்றும் தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வாதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஊற்றும் தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே எம்மில் பொங்கி பொங்கி வா, ஆராதனை உமக்கே, 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 எந்த முடிவுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்த முடிவுள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை நிலைத்து துதித்திடுவேன், ராஜா நீ செய்த நன்மைகளை நிலைத்து துதித்திடுவேன், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, பொருந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, பொருந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்னியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்னே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, என்னே தேவை
இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் அதிகாரம் 11 இறைவசனங்கள் 18 முதல் 20 நாம் பார்க்கின்றோம். இறைப்பணியில் ஈடுபடுபவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் தங்கள் சொந்த குடும்பத்தில் இருந்தும் சொந்த ஊரில் இருந்தும் வருவதை பார்க்கின்றோம். இறைப்பணியில் ஈடுபடுபவர்களுக்கு இடையூறுகள் அதிகமாக வருகிறது. ஆனால் இந்த இடையூறுகளை எல்லாம் இறைவன் இடையூறுகளில் இருந்து இறைவன் திருப்பணியில் இறைப்பணியில் ஈடுபடுகின்ற மக்களை தன் ஊழியர்களை பாதுகாக்கின்றார் என்று இறைவாக்கினர் எரேமியா நூலிலே நாம் வாசிக்கிறோம். அந்த வகையில் இறைவனது வார்த்தையில் வாழ முயற்சிக்கும் ஒவ்வொருவரும் இறைவன் காட்டிய வழியில் தன்னுடைய வாழ்வை இட்டுச் செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒவ்வொரு வாழ்விலும் வருகின்ற பிரச்சனை கண்டு நாம் தூங்கக்கூடாது. மாறாக இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு தொடர்ந்து நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை இந்த தவ காலத்தில் வாழ்வோம். இறைவன் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்றார் என்பதை எப்பொழுதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவனோடு நாம் இருக்கின்றோம், இறைவனும் நம்மோடு இருக்கின்றார். அந்த இறைவன் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்துகின்றார். ஆக நம்மை வாட்டி வதைக்கின்ற இடையூறுகள், பிரச்சனைகள் இவை அனைத்தையும் இந்த நற்கருணை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். இந்த ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து எப்பொழுதும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. இறுதி ஜெபத்திற்கு தொடர்ந்தால் படிக்கிறோம். அவர்களுக்கு அப்பமளித்தீர். மன்றாடுவோமாக. இறை
இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். பிதாவோடு பரிசுத்த ஆவியோடு இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ದಯವಾಗಿ ನಮ್ಮ ಆಶಿಸ್ತಾರೆ ನಡೆಯುತ್ತದೆ ಈಗ ಅವರು ಅವರ ನಿರೂಪಿಸ್ತಾರೆ 3-4 ಬಾರಿ ದಿನೇಶ್ பால் சொன்ன கண்டிப்பாக வாழ்கிறாரு. தேங்க்யூ ஃபாதர். இந்த தேவை உங்களுக்கு இருக்கும் அவருக்கு எல்லாம் தெரியுங்க. தேங்க்யூ எல்லாம் மற்றும் பேரண்ட்ஸ் காலைல மெசேஜ் கூட அப்படின்னா ஒரு ஆர்வத்தான் பிரதர் சூப்பராகிறார். நம்ம வீட்டுக்கு அவர் கூட நம்ம ஆர்ட் சார்ஜ் அவுட்டாக தெரிஞ்சுக்கிறார். சும்மாங்க எல்லாம் தமிழ்நாட்டில் கூட நிறைய அவுட்டாக நிறைய கொடுக்குறாரு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அப்படின்னு ரெண்டு பால் வராங்க. அவங்க பெரியவங்க தெரிஞ்சு பார்த்துட்டா அவங்க மாதிரி நம்ம பிரதர் ஒரு டோனி. தேங்க்யூ பிரதர். ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாட்டு எல்லாமே. தேங்க்யூ டோனி. தேங்க்யூ. எனக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். இவ்வளோ நீங்கள் முக்கியமாக வேலைகளாக இருந்திருக்கலாம். எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஒரே குடும்பம் சேர்ந்து நம்ம வருஷமாக ஒரு நல்லபடியாக 4 மணி போயிட்டு இருந்துச்சேன். 5 மணி ஆயிடுச்சு. மாதவரோட எக்ஸ்ட்ரா நம்ம இருக்கிறோம். அது மாதவரை நன்றி சொல்லுவோம். மாதம் பொறுமையாக கரெக்டாக பாதம் எதிர்த்து இன்டென்ஸில் 6 மாதம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார்.